சத்யா கட் அவுட் 45 அடி சும்மா மிரட்டிடணும். அன்னைக்குன்னு பார்த்து என் குழந்தையாமாவை கல்யாணம் வரைய முடியாது, கோச்சுக்காரிக்கு. அண்ணே சத்யா கட் அவுட் வரேன் அண்ணே. நான் வரைஞ்சோம்னா கை இருக்காது தம்பி. அவன் வரையக்கூடாது வரேன்றான். இவனுக்கு மன்றத்தை ஆரம்பிச்சு நம்ம வேலையை காலி பண்ணிடுவானு கூட. தாத்தாக்கு ஆப்ரேஷன் இருக்கு, என்னால் வர முடியாது, நீ வேற யாரையா பார்த்துக்கணும். இந்த பிடிங்க, நாங்கள் வழக்கமாக அரசு ஆர்ட்ஸுக்கிட்ட தான் கொடுப்போம். இந்த தடவை நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வரைஞ்ச எம்ஜிஆர் கட்டோட பார்த்தோம், அசத்திட்டீங்க. இந்த கமல் படத்தை நீங்க தான் வரையறீங்க. சரி தம்பி, கமல் கட் அவுட் இல்ல, கமலே தத்ரூமா வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோகிராஃப் வாங்க ஆளு வந்து நிப்பாங்க, பின்னாலே நீங்களும் வந்து நிப்பீங்கன்னா பாத்துக்கிடுங்களே. இது எங்க ஆத்தா முப்படாத்தி மேல சத்யா. சும்மாரியா? ஒரு நிமிஷம் தம்பி. ஆமா, என்ன படம் சொன்னீங்க? சத்யா. சத்யா சத்யா சத்யா. சரிங்க, நான் கிளம்புறேன். நல்லது, போயிட்டு வாங்க தம்பி. நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊர்ல தடவையா கட் அவுட் வரையற. ரவியும் கூப்பிட்டுக்கப்பா. இந்த ஊருக்கு நம்ம பொழைக்க வந்திருக்கோம், இது எனக்குன்னு வந்தது. இனிமே நான் தனியா பண்றதுதான் சரி. என்னமோ பார்த்து செய்ப்பா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. தம்பி கண்ணை மூடிட்டு வரவேப்ல, நான் தான் கூட இருக்கேன்ல. நம்ம சாயல் கொஞ்சம் கூட இல்லையே. சத்யா 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 சத்யா. தம்பி, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இதுல லேசா என் முகம் வர்ற மாதிரி பண்ணிட முடியுமா? கிழிச்சிடுவேன், பேசாம போய்க்கோ. ஒரு கலைஞனை வளர விட மாட்டேங்கிறாங்களே, நம்ம தான் நம்மளை வரைஞ்சுக்கணும் போல் இருக்கு. கட் அவுட் வைக்கப்படாதுன்னு சொன்னா ராத்திரியோட ராத்திரியா வந்து யாருக்கு தெரியாம வச்சுட்டு போயிட்டாங்களே. தம்பி கட் அவுட் ஜம்முன்னு வரைஞ்சிருக்கீங்க. கமலா அப்படியே வரைஞ்சிட்டீங்க. பிரமாதப்படுத்திட்டப்பா, நம்ம திருநெல்வேலியில் குருவாச்சுட்டா. கட் அவுட் சூப்பரா வரைஞ்சிட்டேன். கமல் பார்க்கறதுக்கு ரஜினி மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்காது. டேய் என்ன வாடா வீட்டுக்கு போலாம். நீ இல்லாம அவனே வந்திருக்கா, அவன் போய் பேசிட்டு இருக்க. ஏய் ஆர்டர் எனக்கு வந்ததாண்டா, நான் தாண்டா அவனுக்கு அனுப்பிச்சு. அப்படியா? சரியா, உள்ள போலாம். ஏய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா தலைவர் ரஜினி படம் அப்பா இது பாயா வரல மரகத வரா பாடி வாப்பா. இதை ஏன்டா முதல்ல சொல்லுங்க. எங்களால யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெச்சம்ல கட் அவுட் எப்படி? படம் போட்டுவாங்களே அவங்களே. ஏய் படம் படக்கு கிளம்புங்க. படம் போடுறோம்ல. சரித்திர புருஷனே, பச்சை தமிழர்களின் நாக்குகளில் பச்சை குத்தப்பட்டிருப்பது பொன்மனச் செம்மலே. நீங்க சொல்ல போய் தான் வரையாம விட்டோம். இப்ப பாருங்க, தோல்வி வேற ஒருத்தனுக்கு போயிட்டு புதுசா இப்போ ஒருத்தனை வரைய விட்டதுனால இனி எல்லா விளம்பரம் அவனுக்கு தானே போய் சேரும். நீங்க சொன்னீங்க தான் நினைச்சு வரையில, இப்ப அவனுக்கு வரைஞ்சிட்டாங்க. என்ன ஒண்ணு புரிய? இந்த திரைப்படத்தை உன் பாத கமலங்களில் பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன். சொல்டா, படிப்பை வச்சு வேலை கிடைக்கலனாலும் முகத்தை வச்சாவது கிடைக்கட்டுமே. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போறேன். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? பேசாம தாடி எடுத்து ஃப்ரெஷ்ஷா தெரியும். தலைவர் லவ்ல இருந்து ஆக்சனுக்கு மாறிட்டாருல. சூப்பரா இருக்காருல பாக்குறதுக்கு. பின்றாரு உடம்பே வேற மாதிரி இருக்குல்ல. எறியறாரு. சும்மா இருக்காருல. ஆளு அடையாளம் தெரியல. வேற கெட்டப் அவருக்கு போட்டியே இல்ல. அண்ணே கட்டோட உடையாங்க. அண்ணே அண்ணே யாருல நீ? அண்ணே நான் தானே உடைஞ்சேன்.
ஜெயிலுக்கு தலைவன் நடிப்புக்கு கமல். என்னடா இது? ஏன்டா அடிக்கிறாங்க? இல்ல இங்க வை. ஏண்டா ஒருத்தன் கூட திருப்பி எடுக்க துப்பு இல்ல? அண்ணா அவன் அடிச்ச அடியில சாப்பாட்டுல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட தெரியலண்ணே. யாருல அவன்? அந்த கட் அவுட் வரைஞ்சாம்லண்ணே, அவன் ஃப்ரெண்டுண்ணே. எங்க இதை போடலாமா? அதை போடு. இது வந்துடும். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்படி நீங்க பண்றீங்கன்னு ஒரு வாரத்தை முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. இப்போ எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னய்யா சொல்லியா? தியேட்டர்ல மொத்தமா 300 பேர். எவனை துரத்துறது எவனை பிடிக்கிறதுன்னு தெரியல. 200 பேரை கல்யாண படத்துல வச்சு காலம்பரம் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு பெரிய குறைச்சல் ஆயிடுச்சு. எஸ்பி ஆபீஸ்ல போன் இந்த படம் வேண்டாங்க. என்னது? இல்ல இது வீட்டில் நீங்க தப்படுத்துக்காதீங்க. அடிச்ச ஆளுங்க என்ன நாங்க? நடந்த சம்பவத்துல 15 பேர்த்த பாளையங்கோட்டை ஜெயில போட்டாச்சு. உங்க ஆளுங்களுக்கு தான் அடி ஜாஸ்தி. சிதம்பரம் இருந்தானா? சார், அவர் உங்களுக்கு மேல பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆளுங்களை விட்டு போயிட்டாரு. எதுக்கும் சொல்லி வைங்க. பாத்துக்கிறேன். ஆட்சி கலைய போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் கூட பாத்துக்க. நான் வைக்கிறேன். உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கடா. அதான் ஒருத்தர் குடுக்கறல்ல. வலிக்குதுமா. அந்த ரவியால நானெல்லாம் மாட்டிக்கிட்டேன். டேய், முத தடவை ஊர் முன்னாடி வரைஞ்சி வச்சிருக்க, அதை உடைச்சா சும்மா விட்டுருவாங்களா? எனக்கே 4 தட்டு தட்டணும் போலதான் இருந்துச்சு. அவன் செஞ்சதாண்டா சரி. நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. இந்த வேலையில பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதனாலதான் எனக்கு அமிச்சிட்டான். சரி விடு. கமல் கணேச பேசிக்கலான்னு தான் சொன்னாரு. இவன் தான் அவசரப்பட்ட கை. டேய், உனக்காக தாண்டா அடிச்சிருக்கான். சும்மா இருமா, விவரம் தெரியாம பேசாத. உனக்கு தான் புரியல. கைலாசம் பாரேன், பேசாம மொத்த ஊரே ஜெயிலாக்கலாம். ஒழுங்கா அமைதியா இருக்காங்க. பாரு, போட்டி இல்ல, பொறாம இல்ல. ஆளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன ஐயா, ஆயில் கைதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க தம்பி? மீசையை பார்த்தாலே தெரியுதே, பல வருஷம் வளர்த்துருப்பீங்க போல. வெளில இருந்து ஆள் வருவாங்களா, இல்லை நீங்களே செதுக்குவீங்களா மீசையை? எல்லாம் நம்ம கை கொண்டு தான். அண்ணா ஒரு பீடி கொடுங்க. எந்த ஊரு? திருநெல்வேலி தானே. என்ன கேஸ்? எதுக்காக உள்ள வந்திருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, ஃப்ரெண்டு மேலே கை வச்சானுங்க, 2 போட்டேன், நம்மள தூக்கி உள்ளே போட்டானுங்க. அது சரி. இங்க ஏதாவது கோயில் இருக்கானே? நெல்லையப்பர் கோயில் இருக்கு, போய் கும்பிடணும்ண்ணே. ஜெயிலுக்குள்ள சொல்லுங்கண்ணே. உங்களால படம் பார்க்க வந்தீங்களை ஜெயில பிடிச்சி போட்டாங்க. தைப்பூசம் அதுமா கோயிலுக்கு கூட போக முடியல. இப்போ என்ன, உங்களுக்கு சாமி கும்பிடணும் அவ்வளோதானே? இதுவே கையில பெயிண்ட் இருந்துச்சு வைங்களேன், சும்மா கலர்ஃபுல்லா மின்னுவாரு. அப்படியா? கொடுத்து மட்டும் பாருங்க. வார்டன், என்னடே தேவையான பெயிண்ட் வாங்கிட்டு சொல்லியா? சரிண்ணே. திருச்செந்தூர் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, முப்பாட்டன் முருகனுக்கு. ரவி, இந்த தம்பி வேண்டாம். அரோகரா. நன்றி.